கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. பாகிஸ்தான் டீமே வந்து ஒரு மட்டமான டீம்னு அவங்க நாட்டு பிளேயருங்களே, பழைய பிளேயருங்களே, ஷோயிப் அக்தர், காம்ரான் அக்மல் இவங்கெல்லாம் இன்டர்வியூவில் முகமது ஹஃபீஸ் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, செலெக்ஷனே சரியில்லை, இந்த அணி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அசிங்கம் பண்ணோம்? முதல்லயே நாங்கள் ஆட மாட்டோம்னு சொல்லிட்டோம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் திரு மோசின் நக்வி, பாகிஸ்தானின் உள்துறை மந்திரி கூட அவர் சொன்னார், இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட பிரச்சனை அப்படின்ற டைமில் நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு. மொத்த மாகாணத்தோட பிரச்சனையாக மாறிடுச்சு இப்போ. ஸோ கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தான் அவர்கள் கையை விட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஒரு அந்த ஊர்லேயே வந்து அரசாங்கமே இல்லை. அப்போ நினச்சப்போ இவங்க நுழையிறது, அடிக்கிறது, ரிட்டர்ன் போயிடுறது, நினச்சப்போ அடிக்கிறது, போயிடுறது. அரசாங்கம் செயலிழந்து விட்டது. அரசாங்கத்தால் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல. மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. அந்த அரசு வந்து ஆட்சி புரியும் தன்மையை இழந்து விட்டது. அந்த இராணுவம் போர் புரியும் தன்மையை இழந்து விட்டது. தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பலூச்சிஸ்தான் இப்போ எந்த அளவு நீங்கள் சொல்லும் போல 14-15 சொன்னீங்கல்ல, 2 நாடு ஒத்துக்கிட்டா போதுங்க. 2 நாடு அங்கீகாரம் கொடுத்தா போதும். அவங்க வந்து கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வேற நாட்டில் வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி அதுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு 2 யூஎன்ஆல் அங்கீகரிக்கப்பட்ட 2 நாடுகள் வந்து உங்கள் நாட்டோட அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு சொன்னால் கதை முடிஞ்சு போச்சு. உள்நாட்டு கலவரத்துக்கு அடிப்படை குணமே என்னடான்னா மக்கள் செல்வாக்கு தேவை. அந்த மக்கள் செல்வாக்கு இருக்கான்னா இருக்குது. ஒருவேளை நாளைக்கு தேரிக்கே தாலிபானும் பலூச்சும் சிந்தும் 3 சேர்ந்துக்கிட்டு பஞ்சாப் அடித்தாங்கடான்னா, பலூச் மக்கள் இதுவரைக்கும் ஆண்கள் போராட்டமாக இருந்தது, பெண்களும் வந்து போராளிகளை மாறி இருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய போராளிகளாகவும் தற்கொலைப்படை வீராங்கனைகளாகவும் மாறி இருக்காங்க. அதாவது தப்பித்தவரை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு அடிக்க போச்சுன்னா பாகிஸ்தான் இராணுவம் பின்வாங்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் என்னோட எல்லை இருக்குதுன்னு நினச்சிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ அவங்க எல்லாம் ஆப்கானிஸ்தான் வர இல்லை, இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் வந்து இல்லை, அந்த பக்கம் கைவர் பக்தூன்வா வந்து இல்லை, இந்த பக்கம் சிந்து வந்து இல்லை, உங்கள் இடம் ஃபுல்லாக பஞ்சாப் தான். இப்படி என்ன வர முடியாது, அப்படி என்ன வர முடியாது. செக் அண்ட் மேட் அப்படின்னு வாங்க பாருங்கள், லாக் பண்ணி வச்சிட்டோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயந்த். ஜெயஹிந்த் சார். சார், நம்ம போன வாரம் தான் பேசணும், அதாவது பாகிஸ்தான் போயிட்டு உலக நாடுகளாக போயிட்டு நாங்கள் வந்து யாசகம், அதாவது பிச்சை பெற்று வருகிறோம், ரொம்ப அவமானமாக இருக்குல்லாம் சபாசரி பேசினதை நம்ம கேட்டோம், அதை பற்றி பேசணும். இப்போ என்னடானா அது T20 உலகக்கோப்பை வருது, அதில் பாகிஸ்தான் வந்து நாங்கள் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு ஒரு இது கருத்தை பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐசிசியும் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா விளையாடுறே இல்லை ஃபைன் போடட்டுமா அப்படின்ற மாதிரியும். ஃபைன் போட்டால் ஃபைன் கட்டணும் இல்லைங்க, அதைத்தான் சொல்கிறேன். அவங்களோட அந்த பாகிஸ்தானுடைய அந்த மொத்த கிரிக்கெட் போர்டுக்கான இதுவே 600 கோடி என்ன தானே, இவங்க ஃபைன் 2300 கோடி வரைக்கும் போட்டால் என்ன ஆகும் நிலைமை அப்படின்னு இப்போ எல்லாம் நெட்டிசன்கள்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் போய் சவுதி கிட்ட போய் பிச்சை எடுப்பேன். அதையுமா சார், நாங்கள் பரம்பரை பிச்சைக்காரங்க சார். 1947 அதுதானே சார் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் புதுசாக நாங்கள் பண்ணுற மாதிரி எப்படிப்பட்ட நாடு, இப்படிப்பட்ட மக்களை வச்சுட்டு இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்போதான் பொருளாதாரம். யூ ஆர் இன்சல்ட்டிங் பாகிஸ்தான். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் சார்? நல்லா தானே சொன்னேன். நாங்கள் பிச்சைக்கார நாடுன்னு நாங்களே ஒத்துக்கிட்ட அப்புறம், எங்கள் பிரதமரை ஒத்துக்கிட்ட அப்புறம் நீங்கள் எப்படி சார் அப்படி பேசலாம்? இது உழைக்க சொல்கிறதா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க நீங்கள்? ஆர்மி, அமெரிக்கா, அல்லாஹ், கடவுளை கூட கடைசியில் தான் வச்சுருப்போம். இந்த ஆர்மி அமெரிக்கான்னு 2 விஷயம் இல்லைன்னா நாங்கள் உயிரே வாழ முடியாது. எப்படி நாசிக்கு 2 இது இருக்கோ அது மாதிரி இது ஆர்மி, இது அமெரிக்கா. அப்படி உள்ள இழுத்தாதான் பாகிஸ்தான்ன்ற இந்த அமைப்பு ஓடும். அதுதான் அவங்க சுவாச காற்றே. நீங்க ஆர்மின்னு சொல்றீங்களா இல்ல டெரரிஸ்ட் தான் அப்படி சொல்றீங்களா? டெரரிஸ்ட் அடக்கம் எல்லாமே வந்துடும் அதுல. ஓகே ஓகே ஓகே. ஆர்மி தான் டெரரிஸ்ட், டெரரிஸ்ட் தான் ஆர்மி. அதை பூனும் கூப்பிடலாம், பொய்ப்பானும் கூப்பிடலாம். ரைட்டு. புரியுதுங்களா? அதுல யாரு ஆர்மி யாரு டெரரிஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் உதாரணம் நான் சொன்னேன்ல, பேல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்த இம்ரான் தயாள் வந்து சந்தேகம் அளிக்கும் வகையில் அன்னோன் கன்மன்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா,
லெப்டினன்ட் கர்னல் இம்ரான் தயாலுக்கும் யுஎன்ஆல் தேடப்படும் சர்வதேச குற்றவாளியான ஹஃபீஸ் சயீதுக்கும் என்ன தொடர்பு? 2 பேரும் ஒரே ஃபோட்டோவில் இருக்காங்க. வேணும்னா ஃபோட்டோகிராஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வேலை 2 பேருக்கும் ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு? இந்த ஆள் இராணுவத்தில் இருக்கார். ஆமாம். ஹஃபீஸ் சயீத் உலகத்தால் தேடப்படும் ஒரு பயங்கரவாதி. 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னா அதில் ஆர்மி எது, தீவிரவாதி எது? ஆர்மி தான் தீவிரவாதி, தீவிரவாதி தான் ஆர்மி. அதுதான் பலூச்சிஸ்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இப்படி இருக்க மோசின் நக்வி வேற போன வாட்டி கோப்பையை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமாம், தரமாட்டேன் கூட நான் வச்சுக்கோங்க, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாயிண்ட்டை கொடுத்துட்டாரு. 2 பாயிண்ட். இதனால பாகிஸ்தான் நாளைக்கு ஃபைனல் வரைக்கும் போகாம டோர்னமெண்ட்டை விட்டு அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான்ல பெனால்ட்டிக்கு பெனால்ட்டியும் கட்டணும். பாகிஸ்தான் மக்கள் வந்து காரி உமிழ்வார்கள். இல்லை, இன்னொரு காரணம் சொல்றாங்களே, இவங்க விளையாடாம போறது காரணம் எங்க விளையாண்டு மறுபடியும் தோத்து நம்ம ஊர்ல ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, விளையாடாம போயிட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் விளையாடாட்டி பாயிண்ட். அதாவது நம்ம பிளேயர்ஸ்க்கு வேர்க்க மிச்சம், டென்ஷன் மிச்சம். எப்படினாலும் 2 பாயிண்ட் கிடைக்கும் போது ஆடி கிடைக்கிறதோட ஆடாம கிடைச்சா என்ன, ஆடி கிடைச்சா என்ன. ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ். அண்ட் 2வது என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீமே வந்து ஒரு மட்டமான டீம்னு அவங்க நாட்டு பிளேயருங்களே, பழைய பிளேயருங்களே, ஷோயிப் அக்தர், காம்ரான் அக்மல், இவங்கெல்லாம் இன்டர்வியூவில் முகமது ஹஃபீஸ் அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க செலெக்ஷனே சரியில்லை, இந்த அணி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அசிங்க பண்ணோம்? முதல்லயே நாங்கள் ஆட மாட்டோம்னு சொல்லிட்டோம். வீரப்பம். சரி சார், இதையே சமாளிக்க முடியல, இவங்க எப்படி பலுச்சிஸ்தானை சமாளிக்க போறாங்க? அவங்க எங்க சமாளிக்கிறாங்க? நீங்க சமாளிக்கிறீங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படி சொல்றாங்க. எப்படி? நாங்கள் உள்நாட்டுக்கு அப்படிலாம் கலவரெல்லாம் வர மாட்டோம், அடக்கி ஆண்டு விடுவோம். எப்படி அடக்கி ஆண்டுறாங்க? பாஸ்னி, பஞ்சோர், குவதார், திரும்பி நௌஷ்கி, தல்பதீன், குவட்டா, இது மாதிரி 14க்கும் மேற்பட்ட இடங்களில் பலூச்சிஸ்தானில் கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. 6லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ள பல 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு இராணுவ கிடங்குகள், அரசாங்க அலுவலகம்னா என்ன, கலெக்டரேட் உட்பட நௌஷிக்கின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டரையே வந்து கடத்திட்டாங்க. அசிஸ்டன்ட் கலெக்டரும் அங்கே வந்து டெப்டி கமிஷனர் அண்ட் கமிஷனர் அப்படின்வாங்க, 2 பேரையும் கடத்திட்டாங்க. சரியா? இது வரைக்கும் சைனா சம்மந்தப்பட்ட வேலையாட்களை குறி வச்சு தாக்குனாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸை நாளுக்கு ஒரு வாட்டியாவது இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது தாக்கிட்டு இருந்தாங்க. அதை விட்டா பாகிஸ்தான் இராணுவத்தினரை ட்ரக்கை விட்டு கீழே இறங்க சொல்லி டுபுன்னு சுட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் திரு மோசின் நக்வி, பாகிஸ்தானின் உள்துறை மந்திரி கூட, அவர் சொன்னார் இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட பிரச்சனை, அப்படின்ற டைம்ல நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னாரு. மொத்த மாகாணத்தோட பிரச்சனையா மாறிடுச்சு. இப்போ மஜீத் பிரிகேடு வந்து தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மரி, புக்தி, மேங்கல், இது மாதிரி ட்ரைப்ஸ், அதாவது இனக்குழுக்கள் ஆயுதங்களை கையிலேந்தி போராடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறது 250 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் இராணுவமே, அதாவது பாகிஸ்தானோட அரசே 250 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சா இது வந்து சின்ன பிரச்சனையா? சொல்லுங்க சார். ஸோ கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தான் அவர்கள் கையை விட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஒரு அந்த ஊர்லேயே வந்து அரசாங்கமே இல்லை. அப்போ நினச்சப்போ இவங்க நுழையிறது, அடிக்கிறது, ரிட்டர்ன் போயிடுறது, நினச்சப்போ அடிக்கிறது, போயிடுறது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்டான்னா அரசாங்கம் செயலிழந்து விட்டது. அரசாங்கத்தால் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல. மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. அந்த அரசு வந்து ஆட்சி புரியும் தன்மையை இழந்து விட்டது. அந்த இராணுவம் போர் புரியும் தன்மையை இழந்து விட்டது. இதெல்லாம் எதனால ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு போயிட்டு கூழாங்கல்களை காட்டினார் பாருங்க, ஓப்பன் பண்ணி ட்ரம்ப்புக்கு, இதெல்லாம் எங்கள் நாட்டில் பலூச்சிஸ்தானில் கிடைக்கும், இது யுரேனியம், இது தோரியம், இது பொட்டாசியம், இது சைனைடு, கொஞ்சம் அவனே சாப்பிட்டு செத்தா நல்லா இருக்கும் நாட்டுக்கு, உலகத்துக்கு. யார்? ஃபீல்டு மார்ஷல் முனீர். இதெல்லாம் காட்டினாங்க பாருங்க. இது எல்லாத்தையும் காட்டின உடனே என்னாச்சு? எதுக்கு இதெல்லாம்?
அதாவது குளோபல் மினரல் சம்மிட்டுக்கு வந்து அவரை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பாகிஸ்தானுக்கு அழைப்பும் வரல, பலூச்சிஸ்தானில் குண்டு வெடிப்பும் நடக்குது. ஸோ இது எதை காட்டுதுறான்னா பாகிஸ்தானோட உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட கையை மீறி போயிடுச்சு பிரச்சனை. தனியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பலூச்சிஸ்தான்? இப்போ எந்த அளவு நீங்க சொல்லும் போல 14-15 சொன்னீங்கல்ல, 2 நாடு ஒத்துக்கிட்டா போதுங்க. 2 நாடு அங்கீகாரம் கொடுத்தா போதும். ஓ, அவங்க வந்து கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வேற நாட்டில் வந்து ஒரு அரசாங்கத்தை நிறுவி அதுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு 2 யுஎன்ஆல் அங்கீகரிக்கப்பட்ட 2 நாடுகள் வந்து உங்க நாட்டோட அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு சொன்னா கதை முடிஞ்சு போச்சு. அது பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் பண்ணலாம். இந்தியா பண்ணுமான்னு அடுத்த கேள்வி வைக்கக்கூடாது. அதுதான் எனக்கு ஒரு உள்ள தோணுது, நீங்க சொல்லிட்டீங்க டக்குன்னு. தெரியும் நீங்க இப்படிதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தியா இப்போதைக்கு அந்த ஸ்டெப் எடுக்குமான்றது கேள்விக்குறி தான். ஆனா ஒருவேளை யார் அப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா நம்ம தூக்கிடுவோம். அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்டெப் போகணும். நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட 47-48% ஆஃப் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான். மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மி அவங்க நாட்டோட மக்கள் தொகை. ஸோ அவங்க வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்கொண்டு போரில் ஜெயிக்க முடியுமா, ஒரு உள்நாட்டு போரில் ஜெயிக்க முடியுமா? அங்கே நடக்கிறது வந்து இன்சர்ஜென்சின்னா உள்நாட்டு கலவரம். உள்நாட்டு கலவரத்துக்கு அடிப்படை குணமே என்னடான்னா மக்கள் செல்வாக்கு தேவை. அந்த மக்கள் செல்வாக்கு இருக்கான்னா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு தேரிக்கே தாலிபானும் பலூச்சும் சிந்தும் 3 சேர்ந்துக்கிட்டு பஞ்சாப் அடிச்சாங்கடான்னா அப்போ இந்தியா வேணும்னா ஆதரவு தெரிவிக்கலாம். புரியுதுங்களா ஆட்டத்தை? ஏன் தேரிக்கே தாலிபானும் பலூச்சும் ஒன்று சேர்ந்துக்கிட்டா கூட இந்தியா ஆதரவு தெரிவிக்கலாம். பட் அந்த கட்டத்தை, அந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க, அதை இன்னும் எட்டலை. பட் அதை நோக்கி தான் பயணம் போயிட்டு இருக்கு. ஏன்னா டே பை டே நடந்துட்டு தானே இருக்கு. அதை அதுக்கான ஒரு அந்த இடத்த இலக்கை அடையிறதுக்கு தானே இப்படி போயிட்டு இருக்கு டெய்லி. ஆமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாலும் பயப்படுறாங்க. ஆமா, சைனா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க தெரியாம மிளிப்பி திங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டை இழந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பலூச் மக்கள் இதுவரைக்கும் ஆண்கள் போராட்டமா இருந்தது, பெண்களும் வந்து போராளிகளா மாறி இருக்காங்க. துப்பாக்கி ஏந்திய போராளிகளாகவும் தற்கொலைப்படை வீராங்கனைகளாகவும் மாறி இருக்காங்க. இப்போ இறந்து போன அஃபிசா மேங்கல் அப்படின்றவங்க வந்து அவங்களோட தங்கச்சியை ரேப் பண்ணி ரோட்ல தூக்கி வீசுறாங்க பாகிஸ்தான் ராணுவம். அது பழுதிக்கும் செயலாக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொரு லேடி வந்து புக்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ட்ரைபை சேர்ந்தவங்க, இனக்குழுவை சேர்ந்தவங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய இனக்குழுக்களில் வந்து புக்தி, மேங்கல், மரி, இவங்க 3 பேருமே வந்து போர்க்குடியை தூக்கியிருக்காங்க. இப்போ நடக்கிற ஆப்ரேஷன் ஹிராஃப் 2 என்பது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க. அதோட மொழிபெயர்த்தா அதோட மீனிங் என்னன்னா, பலூச் மொழியில ஹிராஃப் அப்படின்னா கருப்பு புயல் இல்ல சுழல், கருஞ்சுழல். அப்போ கருஞ்சுழல் மாதிரி தானே இருக்குது. ரேப் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த தற்கொலை படையை தாக்குவருடைய இந்த பெண்ணுடைய தங்கைய. ஏன் உள்நாட்டுல நாட்டு பெண்களே நீ இப்படி பண்றேன்னா என்ன காரணத்துக்காக? அப்புறம் எப்படி நம்ம கலவரம் பண்ணாம என்ன பண்ணுவோம்? உட்காந்து வேடிக்கை. 1950கள் 55 56 வாக்குல சுயி கேஸ் பிளான்ட்னு ஒன்று வந்தது. சுயி 1950கள் 55 பிற்பாடு சுயி கேஸ் பிளான்ட்னு வந்தது. அது வந்து பாகிஸ்தானுக்கு முழுசா கேஸ் சப்ளை பண்றதுக்கு பைப்டு கேஸ் பண்ணாங்க. பஞ்சாப்ல இருக்கிற மக்கள் அதனால பலன் அடைஞ்சாங்க. 1990கள் வரைக்கும் அது வந்து பலூச் மக்களுக்கு போய் சேரல. அவங்க மாகாணத்துலேருந்து எடுக்கிற கேஸு அவங்களுக்கே போய் சேரலன்னா அப்போ அவங்க என்னத்தை எடுப்பாங்க? மிக அதிக வளங்கள் கொண்ட பகுதி பலூச்சிஸ்தான். ஆனால் அவங்க வளங்களை சுரண்டி யார் வந்து பணக்காரன் ஆகணும்னு பார்க்குறாங்க? பஞ்சாபிகள். சிந்தோட வளங்களை சுரண்டி யார் வந்து பணக்காரன் ஆகணும்னு பார்க்குறாங்க? பஞ்சாபிகள். கைபர் பக்துன்வாவோட கட்டுப்படுத்தி அதை வந்து ஒரு பஃபர் ஜோனை யூஸ் பண்ணி, ஆப்கானிஸ்தானுக்கு அவர்களுக்கு நடுவில் ஒரு பஃபர் ஜோனை யூஸ் பண்ணி யார் வந்து தங்களை தானே தற்காத்துக்க பார்க்குறாங்க? பாகிஸ்தானுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தப்பித்தவரை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழைஞ்சு அடிக்க போச்சுன்னா பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் என்னோட எல்லை இருக்குன்னு நினச்சிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்போ அவங்க எல்லை ஆப்கானிஸ்தான் வர இல்லை, இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் உந்து இல்லை, அந்த பக்கம் கைபர் பக்துன்வா உந்து இல்லை, இந்த பக்கம் சிந்து உந்து இல்லை, உங்க இடம் ஃபுல்லாக பஞ்சாப் தான். இப்படி என்ன வர முடியாது, அப்படி என்ன வர முடியாது.
செக் அண்ட் மேட் அப்படின்னு வாங்க பாருங்க, லாக் பண்ணி வச்சிட்டோம் எல்லா பக்கமும். இப்போ லாக் பண்ணி வச்ச உடனே இந்த பஞ்சாபி ராணுவம் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா அவங்க வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோன்ற தைரியத்தில் அவங்க நிறைய விஷயம் இந்தியா மேல பண்ணாங்க. தீவிரவாதத்தை வளர்த்து விட்டாங்க, தற்கொலைப்படை தீவிரவாதத்தை வளர்த்து விட்டாங்க, காஷ்மீரை வந்து போர்க்களமா மாத்தினாங்க, இந்தியா ஃபுல்லா மதவாத வன்முறையையும் தீவிரவாதத்தையும் ஏற்படுத்தினாங்க, மும்பை போன்ற தாக்குதல்கள் நிறைய நடத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த கேரண்டி என்னடான்னா, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நான் போட்டேன்னா, நான் யூஸ் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. ரெண்டாவது, இண்டஸ் நதி நீர் எப்பயுமே எங்களுக்கு பாஞ்சிட்டே இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இன்னைக்கு இண்டஸ் நதி நீரை வந்து எப்போ எப்படி போகணுன்ற அந்த கால அட்டவணை இருக்கு பாருங்க, தண்ணியை திறந்து விடுறது மூடுறது, இந்த அட்டவணையை நம்ம கொடுக்கறது இல்லை. 15 நாள் சாகுபடிக்கு முன்னாடி 15 நாள் தண்ணி போனோம்னா 15 நாள் முன்னாடி அனுப்புறது இல்லை. சாகுபடி டைம்ல தண்ணி அனுப்புனா என்ன ஆகும்? ஒன்று பயிர் காஞ்சிரும், இல்லை வராது. இதுதான் நடக்கும். அதுதான் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இண்டஸ் நதி நீர் ஒப்பந்தம் ரத்தானதால நடந்திருக்கு. ஒரு பக்கம் இது நடக்க, இன்னொரு பக்கம் வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இன்னொரு விஷயம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியர் வெப்பனுக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு உறவு உண்டு. இஸ்லாமிய அணுகுண்டின் பாதுகாவலன் பாகிஸ்தான்ட்டு. முந்தானேத்து ஒரு செய்தி, இந்தியா வந்து சிந்தூர் அப்போ போட்ட குண்டுல கைரானாலையும் சகாயிலையும் அவங்களோட அணு குண்டுகள் மொத்தமே குக் ஆயிடுச்சு. அதாவது உள்ளேயே வெடிச்சிருச்சு. அதை போரான் எல்லாம் போட்டு அந்த கிடங்குகளே மூடிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் இதையே. ஸோ இப்போ அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறி. தண்ணி வருமா வராதா என்பது கேள்விக்குறி. இந்த சூழல்ல பாகிஸ்தானுக்குள்ள உள்நாட்டு கலவரம் வெடிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தான் இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறி. இதுதான் என்னோட பதில். ஓகே சார். ஒரு பக்கம் பாகிஸ்தான், நான் அதுலேயே கேட்கணும்னு நினச்சேன், இப்போ பங்களாதேஷ் மாதிரி பலுச்சிஸ்தானுக்கு நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சோ அப்படின்னு நான் நினச்சேன். பங்களாதேஷில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த பங்களாதேஷில் இப்போ என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலாக அங்கேயே மோதல்கள் வந்துட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து முகமது யூனிஸும் அவங்களோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலுர் ரஹ்மான் அவங்க 2 பேரும் வந்து, அவங்க 2 பேர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வக்கர் ஜமான் இன்னொரு பக்கமும் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் உட்காந்துருக்காங்க. தேர்தல் வந்து அடுத்த பிப்ரவரி 12ஆம் தேதி வரப்போகுது. இது நடுவில் மொய்னூர் ஷமீம் ரஹ்மான் அப்படின்னு சொல்ற இராணுவ தளபதி ஜெனரல் மொய்னூர் ஷமீம் ரஹ்மான், அவர் வந்து சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், அதாவது இராணுவ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடியவர். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவரை கம்பல்சரி லீவ்ல போக சொல்லிட்டாங்க. அவர் லீவ்ல போயிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக யாரை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தே படிக்கிறேன், ஏன்னா எல்லாமே ரஹ்மான் இருக்கிறதுனால எனக்கு குழப்பம் வந்துருச்சு. யூனிஸும் கலீலுர் ரஹ்மானோட சாய்ஸ் யாருன்னா ஜெனரல் மொய்னூர் ரஹ்மான் அவங்களோட சாய்ஸ். ஆனால் மொய்னூர் ரஹ்மான் வந்து லீவில் போன பிற்பாடு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்து புதுசாக இன்னொரு ஜெனரலை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. யார்? யூனிஸ். அது யாருன்னா மீர் முஷ்ஃபகீர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸரை வந்து 24th இன்ஃபென்ட்ரி டிவிஷனை ஆஃபீஸரை வந்து அவங்க அடுத்த சிஜிஎஸ் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபாக எடுத்துகிட்டு வர முயற்சிச்சுட்டு இருக்காங்க. அதே வக்கர் ஜமான் யாரை சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வக்கர் ஜமான் வந்து மொய்னூர் ரஹ்மானை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மொய்னூர் ரஹ்மான் வேற, மொய்னூர் ஷமீன் ரஹ்மான் இவர் வந்து வெறும் மொய்னூர் ரஹ்மான். ஓகே, 2 பேரும் குழப்பிக்காதீங்க. எல்லா ரஹ்மான் இருக்கிறதால தான் அது பார்த்து படிக்க வேண்டியதா போச்சு. இவர் யாருன்னா, இவர் வந்து ஆர்ட்டிலரி ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். இவரை எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காரு. இது நடுவில் இன்னொரு மேஜர் ஜெனரல் ஜுபேர் சலாஹின் அப்படின்றவர் வந்து லெபனானோட அம்பாசிடராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனாலையும் வந்து யூனிஸ்க்கும் அவங்களுக்கும்
அதாவது கலீலுர் ரஹ்மான் யூனிஸ் ஒரு பக்கமும் வக்கர் ஜமான் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு மோதல் ஏற்பட்டுள்ளது. ஸோ இராணுவ போஸ்டிங் மூலமாக யாரை வந்து இராணுவத்தில் வந்து அடுத்த கட்ட அதிகாரிகளாக நியமிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு உரசல் ஏற்பட்டுள்ளது பங்களாதேஷில். ஒரு பக்கம் இது இருக்க, இன்னொரு பக்கம் பிஎன்பி ரேலியில் அழுகி போன முட்டைகளை வச்சு பிஎன்பி ரேலியை வந்து தாக்கியிருக்காங்க ஜமாத்தே இஸ்லாமி. ஜமாத்தே இஸ்லாமியை அழுகி போன தக்காளியும் முட்டையும் வச்சு அவங்க தாக்கியிருக்காங்க. ஸ்ட்ரீட்லேயே ஒருத்தர் திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இது நடுவில் அல் ஜசீரா வந்து ஷஃபிகுர் ரஹ்மான்னு சொல்லிட்டு ஜமாத்தே இஸ்லாமி கட்சி தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் நாளைக்கு உங்கள் கட்சியில் வந்து பெண்கள் வந்து சீட்டு கொடுப்பீங்களா, அவங்க பிரதமரானா நீங்கள் ஒத்துப்பீங்களா, இல்லை மென் ஆர் மேனேஜர்ஸ் ஆஃப் உமன் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது பெண்களை பராமரிப்பது, அதாவது அவர்களை கட்டுப்படுத்துவதும் அவர்களை பராமரிப்பதும் அவர்களுக்கு தலைமை ஏற்று நடத்துவதும் ஆண்களாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இத்தனை வருஷம் கலிதா ஜியாவும் ஷேக் ஹசீனாவும் யாரு? ஆமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளையும் அந்த கட்சியும் தான் யூனிஸ் ஆதரிக்கிறார், அமெரிக்கா ஆதரிக்கிறார். ஸோ தேர்தல் வந்து மிக நெக்கா இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்கின்றன. ஒரு பக்கம் வந்து ஜமாத்தே இஸ்லாமி இவ்வளோ நெக்கா இருந்தால் நம்ம தேர்தல் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகுது. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து யூனிஸோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் இன்னைக்கு யூ டீல் சைன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 பில்லியன் டாலர் அளவுக்கான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு ஈட்டக்கூடிய வருவாய் வந்து போச்சு, கேன்சல். ஆமாம், இந்தியாவுக்கு அது லாபமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது ரெண்டாவது அதானி வந்து பங்களாதேஷ் கரண்ட் கொடுக்கணுமா வேணாமான்ற ஒரு சூழலில் பங்களாதேஷோட மொத்த போகக்கூடிய மின்சாரத்தையும் அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்கார். 2 மூணாவது முக்கியமான விஷயம், பங்களாதேஷ்குள்ளேயே வந்து அவாமி லீகை சேர்ந்தவர்களும் எலெக்ஷனை வந்து ரத்து பண்ண முடியுமான்னு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜமாத்தே இஸ்லாமியும் நம்ம ஜெயிக்காதப்ப இந்த தேர்தல் எதுக்கு, எதிர்கட்சியில் உட்கார்றதுக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. மூணாவது ஒரு கட்சி இருக்கு, யூனிஸோட கைப்பாவையான அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி. அவங்களும் வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, தேர்தல் தள்ளி போட்டால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டால் நம்மளுக்கு சாதகமாக அமையுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதை தேர்தல் விரும்பக்கூடிய ஒரே கட்சி எதிரான பிஎன்பி மாத்திரம்தான். ஸோ வரக்கூடிய இந்த ஒரு வாரம் பங்களாதேஷில் பெரிய அமளி துமளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இராணுவ அளவிலும் அமளி துமளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய வேலை. இன்னும் சொல்லப்போனால் யூனிஸ் அகற்றப்பட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.